நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 6/7/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இன்று இரவு 10:15 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். நாமயோகம் இன்று இரவு 10:16 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இரவு 10:15 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்ட நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், மீன ராசி. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. பைரவர் வழிபாடு சிறப்பு. அதே போல இன்னைக்கு நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் அப்படின்றதுனால ஏகாதசி இன்னைக்கு இரவு 10 வரை ஏகாதசி இருப்பதனால் பெருமாள் வழிபாடும் முருகர் வழிபாடும் இன்னைக்கு செய்வது மிக மிக சிறப்பு. விசாக நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இன்னைக்கு போயிட்டு முருகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஏகாதசி அப்படின்றதுனால பெருமாள் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. சில பேர் விரதம் இருந்து செய்வாங்க. ஏகாதசிக்கு விரதம் இருப்பாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால இன்னைக்கு அதையும் செய்யலாம், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு கண் திருஷ்டி நீங்க ஒரு எளிய பரிகாரம், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த திருஷ்டி தோஷம்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். செய்வினையை கூட நம்ம எடுத்துடலாம். ஆனா அந்த கண் திருஷ்டின்றது ரொம்ப பொல்லாத ஒரு விஷயம் அது. சரிங்களா? அதனால அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், துலாத்தில் சந்திர பகவான், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இப்ப நம்ம இந்த கண் திருஷ்டி பத்தி ஒரு பரிகாரம், அது எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் சிறிய விஷயத்த தான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும். இப்போ நம்ம எளிமையான ஒரு விஷயத்த முதல்ல பார்க்கலாம். கண் திருஷ்டி நீங்க பரிகாரம், எளிமையான பரிகாரம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கல்லுப்புக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அப்படின்றது. அது முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு, இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு திருஷ்டி தோஷம் ஏற்பட்டு நிறைய அழுதுகிட்டே இருக்குங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி பிறந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வேஷ்டி துணி சின்னதா கிழிச்சு எடுத்துக்கிட்டு அது திரி மாதிரி செய்யணும். அந்த திரிய தலை முதல் கால் வரை வலதுபுறம் தடவி, மற்றொரு திரியை இடது பக்கமாக தடவி சுவர் ஓரமா வச்சு எரிச்சிடணும். அப்போ குழந்தை அழாம தூங்கிடும். அந்த திருஷ்டி தோஷம் வரும்போது குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், பால் குடிக்காது. அதே போல குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரின் தோஷம் நீங்க தெருவுல இருக்கிற மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட கடுகு, உப்பு, காஞ்ச மிளகா 3, வரமிளகான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பேப்பர்ல கூட வச்சுக்கலாம். அத கிழக்கு பார்த்து உட்கார சொல்லி
எல்லாரையும் சுத்தி அடுப்பு இப்ப யார் வீட்லயும் அடுப்பெல்லாம் எரிய விடுறது இல்ல. அதனால கொஞ்சம் கறி வச்சு நல்லா தணல் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெளியில வச்சிருங்க. உங்க வீடு இருக்குன்னா வெளிப்பக்கம் தெரு பக்கம் கூட வைக்கலாம். உங்க வீட்டு வாசல்ல வெளியில கேட்டு இருந்துச்சுன்னா அந்த கேட்டு ஓரமா வச்சுட்டு கூட, அது இல்ல எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல விறகு அடுப்பு எரியும், அதுல போட்டுருவாங்க. இப்ப யார் வச்சிருக்கா? அதனால அந்த நெருப்பு உண்டாக்கி அதுல போட்டு வெளியில வச்சிருங்க. இது எப்ப செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். சரிங்களா? செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இத செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த திருஷ்டி தோஷம் விலகி வீட்டுல நல்ல சக்தி உள்ள வரும். அதே மாதிரி நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்க, கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்க, கண் திருஷ்டி விலக வீட்டு வாசல்ல பௌர்ணமியில இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா, வெள்ளை பூசணிக்காய், அதுக்கு பேரு நீர் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அதை கட்டி தொங்க விடலாம். அதே மாதிரி வீட்டு வாசல்ல கற்றாழை தொங்க விடலாம். அதே மாதிரி உங்களுடைய செவ்வாய்க்கிழமையில இந்த படிகார கல் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். சில பேரெல்லாம் எலுமிச்சம்பழம் இது பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் கட்டுறது. ஆனா இந்த செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில சில படிகாரக்கல், அதுல வந்து வெள்ளருக்கு வேறு இருக்கு இல்லையா, படிகாரக்கல்லு, வெள்ளருக்கு வேறு, மருதாணி கட்டை சேர்த்து தொங்க விடுங்க வீட்டு வாசல்ல. அந்த மேல வாசப்படிக்கு மேல தொங்க விட்டா இந்த திருஷ்டி தோஷம் இதெல்லாம் நீங்கும். சில பேர் வந்து கருடக்கிழங்கு தொங்க விடுவாங்க. சில பேருக்கு ரொம்ப வீட்டுல பிரச்சனை இருந்ததுன்னா இந்த கருடக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே அழுகி போயிடும். அது நல்லா வளர்ந்து பச்சை பச்சை பச்சைன்னு அதுவே, ஏன்னா கருடக்கிழங்குக்கு வந்து காத்துலயே தண்ணியை இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அப்ப அந்த கருடக்கிழங்க நீங்க வாசல்லையோ இல்ல வீட்டு உள்ளேயோ கட்டி தொங்க விடும் போது அந்த திருஷ்டி தோஷம் இழுக்கும். அது வளரணும். அது பச்சை பச்சை பச்சைன்னு வேறு விட்டு அது அப்படியே தொங்கும், கொடி கொடியா அப்படியே தொங்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா வீட்டுல நல்ல சக்தி இருக்குன்னு அர்த்தம். அது கட்டி ஒரு 3 நாள்ல அது வந்து ஒரு மாதிரி அழுகி போற மாதிரி எதுவுமே வராம இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க கட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த திருஷ்டி தோஷத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்க, செஞ்சு பாருங்க. அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் எல்லார் வீட்லயும் சுத்தி போடுவாங்க. ஏன்னா சுத்தி போடுற விஷயத்துல கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் செயலுக்கும் சில பேர் வந்து தினந்தோறும் கூட சுத்தி போட்டுக்கலாம். இப்ப நீங்க காலையில குளிக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்து இந்த பக்கம் 3 முறை இந்த பக்கம் 3 முறை சுத்தி தண்ணியில போட்டுட்டு போயிட்டு நீங்க குளிக்கலாம். அப்படி கூட செய்யலாம். தினந்தோறும் சுத்தி போட்டா கூட நல்லது. இல்ல அப்படின்னா இன்னொரு விஷயமும் செய்யலாம். இப்ப நிறைய பேருக்கு நோய் இருக்கு, நோயே விலகல, ஏதோ வந்து உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கல்லுப்பு தான், தூள் உப்பு எடுக்கக்கூடாது. கல்லுப்பு எடுத்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம், ஏன்னா கல்லுக்கல்லா போட்டு உடம்புல தேய்ச்சா ரத்தம் வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. தூளா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு எடுத்து முகத்துல அப்படியே நம்ம சோப்பு போடுற மாதிரி சும்மா அப்படி தொடச்சி அப்படியே உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொடச்சி இறக்கி எடுத்து அதை வந்து தண்ணியில போட்டு கரைச்சி ஊத்திடணும். இந்த மாதிரி டெய்லி செஞ்சு பாருங்க, உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். உடம்புல கெட்ட சக்தி இருந்தா கூட விலகுங்களா, செஞ்சு பாருங்க. அதே மாதிரி வகுப்பு போடப்படும். வகுப்புக்காக கேட்கறவங்க கேட்கலாம், இல்ல வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்க, வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும், புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும், கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும், அலுவலக பணிகள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படும், ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்புகள்லாம் அதிகரிக்கும்,
தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ரொம்ப கவனத்தோடு எதையும் செய்ய வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல அப்படின்னு நினைப்பவர்கள் முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில மகிழ்ச்சிகள் அதிகரிக்க நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இன்னைக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம். நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. படிக்கிற மாணவர்களுக்கு, உயர்கல்வியில படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் ஏற்படும். புதிய கண்ணோட்டமும் பிறக்கும். இன்னைக்கு வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது வேகத்தோட பயணம் செய்யாதீங்க, விவேகத்தோட பயணம் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரம் சார்ந்த துறையில நிதானம் தேவை. வழக்கு பணிகள்ல சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. ஆரோக்கியத்தில் மந்தமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கவனமா இருங்க. அதே போல இன்றைய நாள் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வேலையில இருக்கட்டும், அதே மாதிரி ஆரோக்கியத்துல ஆகட்டும், இதுல எல்லாம் ஒரு புதிய ஒரு அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனையினால ஏற்படுகின்ற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அது குறைவதற்கான சூழ்நிலை உருவாகி அதுலயே ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். ஆனா கடன் பிரச்சனையினால ஒரு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமையும். அது மட்டும் கவனத்தோட இருங்க. ஏன்னா கடங்காரங்க கத்தும் போது ஒரு சில நேரத்துல நமக்கும் கோபம் வரும், திருப்பி பேசணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். அதனால அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசுல தன்னம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள். மனைவி வழியில ஆதரவுலாம் பெருகும். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். தாயாரின் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். உத்தியோகத்துல முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் கிடைக்கும். எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் பிறக்கும். இன்றைய நாள் கவலைகள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பெருகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இன்னைக்கு ஏற்படும். தடைபட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். மாலை வேலைக்கு பிறகு எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு ஏற்படும். எதிர்பார்த்து சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும். மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளால் கவலைகள்லாம் விலகும். வியாபாரத்தில் தவறிய சில வாய்ப்புகள் கிடைக்கும். சில அனுபவங்களால் புதிய அத்தியாயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் தடை தாமதம் இதெல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசையின் 3ஆம் நிறம் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதல், எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் இன்னைக்கு விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீங்க இருக்கின்ற இடத்திற்கு, இப்ப நீங்க ஒரு குடி இருக்கீங்க, ஒரு வீடு இருக்கு, அது தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கும். அடுத்த இனத்தவர் மக்களிடம் பேசும்போது இப்ப ஏதோ பணம் கொடுக்கணும், இல்ல ஒரு வேலை வாங்கணும், இல்ல வேலை செய்யறாங்க உங்ககிட்ட அப்படின்னா அவங்க கிட்ட பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய தினம் நல்ல வியாபாரத்தில் லாபங்கள்லாம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய சில புரிதல்லாம் ஏற்படும். வழக்கு சார்ந்த செயல்கள்ல விவேகம் தேவை. வித்தியாசமான செயல்பாடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு அதிசய வடகிழக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிசய நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்துல திட்டமிட்ட வேலைகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு தருணம். அரசு வழியில சாதகமான சூழல்லாம் அமையும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். உங்களுடைய சிந்தனை போக்குல கவனம் தேவை. ஏன்னா சில பேரு ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த யோசனை, இப்ப வண்டியில போறீங்க, வண்டியில போகும்போது யோசிச்சுட்டே போகும்போது என்ன ஆகும்? அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையும். வழக்கு விஷயத்துல எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்ட், கமிஷன் வியாபாரம் பண்ணுவாங்க, கை மாத்தி விடுறதுன்னு அர்த்தம். அந்த வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்து இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் தன வரவு சிறப்பாக இருக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட ஆரோக்கியத்தோட இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசையின் 3ஆம் எண், அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறி எல்லாம் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயத்துல எதிர்பார்ப்புகளை நிறைவேறுகின்ற ஒரு தருணம். அரசு சார்ந்த விஷயத்துல உதவிகரம் கிடைக்கும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான சூழ்நிலை உருவாகும். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 6ஆம் எண், அதிசய நிறம்
வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உறவினர்கள் மூலம் அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை. ரொம்ப ரொம்ப அவசியமா நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி உணவு விஷயத்துல கவனமா இருங்க. இந்த உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு துறையில இருப்பவங்க, இந்த உணவு துறையில இருப்பவங்க, அத விற்பனை செய்கிறவங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த ஹோட்டல்லாம் வச்சு நடத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வேலையில திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். முயற்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டிரம் முழுமையா இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். அதனால நல்ல முடிவு எடுங்க. பிரபலமானவரின் நட்பு கிடைக்கும். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம். உறவுகளிடத்தில் மரியாதை இன்னைக்கு கொஞ்சம் கூடும். வியாபாரத்துல லாபங்களும் அதிகரிக்க, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கடன் கொடுத்துட்டு, இப்போ சில பேர் வியாபாரம் பண்ணும்போது கடன் கொடுப்பாங்க. அந்த கடன் கொடுக்கும்போது யோசிச்சு கொடுங்க. எந்த ஒரு விஷயத்துல துணிச்சலோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா போயிடுங்க. புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்கா பிரச்சனை கிடையாது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஏகாதசி அப்படின்றதுனால பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க. ஏன்னா மீனராசிக்கு குரு பகவானுடைய ஆட்சி பெற்ற இடம். அதுல இப்ப சனி பகவான் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா இன்னைக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ரேவதி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.